பிடி பிரேம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சீரீஸ் தலைவெட்டியான் பாளையம் அப்படிங்கிற சீரீஸ். ஏற்கனவே ஹிந்தியில் ஹிட் அடிச்சு 4 சீசன் வரைக்கும் வந்து 5வது சீசன் நோக்கி போய்கிட்டு இருக்கிற சீரீஸ் வந்து பஞ்சாயத். அந்த சீரீஸின் அஃபிஷியல் தமிழ் ரீமேக் பிரேமோட தானே குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா அபிஷேக், ஸ்டாண்டப் காமெடியன் அபிஷேக் வந்து அந்த செக்ரட்டரி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காரு. பஞ்சாயத்து தலைவியா தேவதர்ஷினி நடிச்சிருக்காங்க. பஞ்சாயத்து தலைவியின் கணவரா சேட்டன் நடிச்சிருக்காங்க. ஆனந்த் சாமி உப பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கிற அந்த துணை தலைவராக நடிச்சிருக்கா. அப்படி இது இல்லாமல் முக்கியமான கேஸ்டிங் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா வான்சாங் ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. மற்றபடி நிறைய புதுமுகங்கள் தான். பஞ்சாயத்து சீரீஸுடைய ஸ்டோரி என்ன அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அர்பன் லைஃப் ஸ்டைலில் இருந்த ஒரு பையன், வேறு வேலை எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அவருக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அவருக்கான போஸ்டிங் கிடைக்குது. அப்படி அவர் வர்றப்போ அவர் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன, அந்த ஊர் மக்கள் எவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கிறார்கள், அவங்களுக்கும் இந்த செக்ரட்டரிக்கும் நடக்கிற அந்த பிணைப்பு எப்படி உருவாகுது, இவர் அவருடைய லைஃப் கோல் நோக்கி நகர்ந்தாரா இல்லை அதே கிராமத்திலேயே வாக்கப்பட்டாரா அப்படிங்கிறது தான் பஞ்சாயத்து எனப்படும் தலைவெட்டியான் பாளையம் சீரீஸுங்கிறனால இதுதான் ஸ்பாய்லர் இல்லாத ஆன்லைன். பெர்ஃபார்மன்சஸ் அபிஷேக் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு. அவருடைய கேரக்டர் ஹிந்தியில் வந்து ரொம்பவே வெயிட்டேஜ் உள்ள ரொம்பவே நல்ல கேரக்டர். இந்த சீரீஸ் நம்ம பார்க்குறப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியாக திரும்ப திரும்ப ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயம் வந்து பஞ்சாயத்துடைய கேஸ்டிங் தான். ஏன்னா அதில் நீனா குப்தா, ஃபைசல் மாலிக், ஜிதேந்திரான்ட்டு எல்லாருமே சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய நபர்கள். அவங்கள இவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமான டாஸ்க். ஸோ அவங்கள அப்படியே இக்னோர் பண்ணிட்டு இந்த கேஸ்டில் இருக்கிறவங்க எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். அபிஷேக் ஒரு ஒரு சென்னை சிட்டியில் பிரான் அண்ட் பிராட்டப் சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு கிராமத்துக்கு வரப்போ என்னென்ன சிக்கல்கள் சந்திக்கிறாரு, என்ன மாதிரியான இருக்குது அப்படிங்கிற ரோல் எல்லாமே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஆகட்டும், சில விஷயங்களில் மாட்டிட்டு திருன்னு முழிக்கிறதாகட்டும், அந்த ரோலை நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. சேட்டன் அண்ட் தேவதர்ஷினி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பலாக சீரீஸ்லையுமே வர்றாங்க. தேவதர்ஷினி அவங்க ரோல் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனந்த் சாமி இப்போ ரீசெண்டாக தான் அந்த வார்த்தை ரொம்பவே ஃபெமிலியர் ஆகி ஹிட் அடிச்சிருக்கு, அத்தான் அப்படின்னு மெய்யழகனில் கார்த்தி சொல்கிறது. இதில் ஆனந்த் சாமிக்கு வந்து அத்தான் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் ஒரு முக்கியமான ரோல். இன்ஃபேக்ட் சேட்டன் வந்து ஒரு அத்தான் சொல்லிட்டு இருக்கிறது அவருடைய ரோல் ஒரு நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. இவர்கள் தாண்டி இந்த இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பெருசாக யாருக்கும் அந்த அளவுக்கு வேலை இல்லை. ஏன்னா ஒரு எபிசோடும் ஒரு சின்ன கதை அப்படிங்கிறதுனால ரைட்டிங்காக 4வது எபிசோட் மட்டும் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. ஏன்னா ஹிந்தியில் வந்து 4வது எபிசோடு வந்து ஃபேமிலி பிளானிங் பற்றியது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இல்லை தமிழ்நாட்டில் வந்து ஃபேமிலி பிளானிங் நிறைய குழந்தைகள்லாம் இருக்குது அப்படின்லாம் எடுத்தால் வந்து சிரிச்சிருவோம் அப்படிங்கிறனால அதை வந்து வேற ஒரு எபிசோடாக 4th எபிசோட் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸின் ரைட்டரான பாலா. இன்னொரு பாசிட்டிவான விஷயம், சில ஒன்லைனர்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஸ்டாண்டப் காமெடி லெவலில் யோசிக்கிறோம், இல்லை ஒரு அபிஷேக் இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டாண்டப் காமெடி டைப் சீன்ஸாக இருந்தாலும் அந்த சீன்ஸ் உண்மையாகவே நம்மளை சில இடங்களில் சிரிக்க வைக்குது. இந்த சீரீஸுடைய மிகப்பெரிய ஒரு டவுன் சைடு என்ன அப்படின்னா, பஞ்சாயத் சீரீஸுடைய நோக்கமே டெல்லியில் இருக்கக்கூடிய இல்லை அந்த மாதிரி கம்ப்ளீட் அர்பனில் இருக்கிற ஒரு பையன், எந்தவித வசதிகளுமே இல்லாத ஒரு மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் மாதிரியான மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு பூலேரா அப்படின்னு ஒரு ஃபிக்ஷனல் கிராமம், அந்த கிராமத்துக்கு போறாரு. அப்படிங்கிறப்ப அவர் என்னென்ன சிக்கல்கள்லாம் ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கிறது தான். இதை ஏன் தமிழ்ல எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் தமிழ் ட்ரெய்லர் வந்தப்ப எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அந்த கேள்வி சீரீஸ் முடிகிற வரைக்குமே மாறலைங்கிறது தான் சோகமான விஷயம். ஏன்னா ஒரு ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு தலைவெட்டியான் பாலத்தை காட்டுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஊராட்சி ஒன்றியமாக இருந்தாலும் அதுக்கு பஸ் வசதியெல்லாம் இருக்குது. அவர் பஸ்ஸில் ஒரு இடத்துல இறங்கி அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் ட்ரக்கெல்லாம் இவரோட ட்ராலியெல்லாம் ஏற்றிட்டு போகிறாரில் ஆரம்பித்து பக்கத்தில் இருக்கிற தாத்தா 8 மைல்னு சொல்கிறதுலேருந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஆண்களுமே வந்து கொள்ளைக்கு தான் போகிறாங்கல்ல ஆரம்பித்து சீரியஸாகவே இந்த கிரிப்ட் டீம் கடைசியாக ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு எப்போ போனாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ எதுவுமே இல்லாமல் பஞ்சாயத்து பார்த்துட்டோம், சரி தமிழுக்கு ரைட்ஸ் வந்திருக்கு எடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு லெத்தார்ஜிக் மட்டும்தான் சீரீஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா அந்த எபிசோட்ஸில் இன்ஃபேக்ட் ஃபேமிலி பிளானிங் எபிசோட் மாற்றிருக்காங்கிறத தாண்டி நிறைய காட்சிகள், நிறைய விஷயங்கள் வந்து தமிழுக்கு கண்டிப்பாக அவங்க அடாப்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாமல் அந்த ஒன்லைனே எடுத்து ஒரு எபிசோடுமே பண்ணுறது, அப்போ உத்தரப்பிரதேசில் இருக்கிற இல்லை மத்திய பிரதேசில் இருக்கிற கிராமத்துக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமத்துக்குமே வித்தியாசம் தெரியலையா, இல்லை தமிழ்நாட்டில் இப்படி மோசமாக தான் இருக்குங்கிறது தான் உங்களுடைய மனநிலையா அப்படிங்கிற கேள்வி எழுது. என்னுடைய கிராமம் கூட கிட்டத்தட்ட ஒரு டவுன்லேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி போகிறது தாங்கிறப்போ என்னாலேயே இதை வந்து அவ்வளோ கனெக்ட் பண்ணிலாம் பார்க்க முடியல. சார் நீங்கள் இந்த கிராமத்தை நீங்கள் எங்கே எடுத்தீங்க, இப்படியான ஒரு ஊராட்சி ஒன்றியம் இருக்குதா, ஏன் இப்படியான ஒரு மெனக்கெடல், அதெல்லாம் வந்து உண்மையாகவே கேள்வி எழுப்புது. இன்ட்ரோ சாங் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க.
அந்த லிரிசிஸ்டுக்கு வாழ்த்துக்கள். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பஞ்சாயத்துல இருந்த ஸ்கோர் தானாலும் நல்லாவே இருக்கு. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா பஞ்சாயத்து பார்க்காதவங்க தாராளமாக இந்த சீரிஸ் பார்க்கலாம். பெரிய ஒன்றும் டிசாஸ்டர்லாம் கிடையாது. ஒரு நல்ல காமெடி சீரிஸ் தான். எனக்கு ஹிந்தி சீரிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சே நல்லா பார்க்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பஞ்சாயத்தே பார்க்கலாம். 4 சீசன் வந்திருக்கு. ஒரு 4-5 எபிசோடு சுமாராக இருந்தாலும் மற்றபடி அது ஒரு நல்ல சீரிஸ். தாராளமாக தலைவட்டையம் பாளையம் பார்த்து முடிச்சுட்டோ பார்க்கறதுக்கு முன்னாடியே பஞ்சாயத்து பார்த்துருங்க. பஞ்சாயத்து பார்த்துட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. பார்க்கலன்னா இதை பார்த்துட்டு அதை பார்த்துருங்க. நன்றி.